வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பரத் அப்படிங்கிற நண்பர் ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோலேருந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு. ப்ரோ எல்லாருமே அப்படி தான் ப்ரோ ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. இதிலெல்லாம் என்னத்த சொல்லணும்னு தெரில. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டை படிச்சிடுறேன். அது என்ன இவர் ஆரம்பமே ஏதோ இப்படி தான் நினைப்பாங்கன்னு சொல்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம். பட் விஷயத்துக்கு வருவோம். தெரியாமல் உங்களை பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டேன். ஆஃப்டர் சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோ கேம்பெயின் சொல்கிற ஏஜென்சி சொல்கிற க்ரோர்ஸு எல்லாம் ஃப்ராடு ரிவ்யூஸ் போடுறாங்க. பட் நீங்கள் இப்படியே இருங்க ஆண்டவரே. சப்போஸ் பெய்ட் ப்ரொமோட் பண்ணால் சொல்லிவிட்டு பண்ணுங்கள். அதை பண்ணுறதுக்கே இங்கே ஐடியா இல்லை. இந்த பெய்டு ப்ரொமோஷனுங்கிறது உள்ளே வரும்போது சிம்பிள் ப்ரோ. இப்போ நான் கார் ஓட்டுறேன், என் கூட பேசஞ்சர் வராங்கன்னு வைங்களேன். அந்த பேசஞ்சர் எனக்கு பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறு, கரெக்டாக? ஆனால் இப்போ இதுவே நான் கார் ஓட்டுறேன், என் கூட ஒரு பேசஞ்சரே நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் எனக்கு காசு தரணும் என் காரில் வந்ததுக்கு. பட் நான் உங்ககிட்ட 500 ரூபா கொடுத்து இந்த காரை மாதிரி ஒரு கார் இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்ல சொன்னேன்னா, இதில் கிடைச்ச கம்ஃபர்ட் வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல சொன்னேன்னா, ஸோ அந்த மாதிரி மாறலாம். இந்த மாதிரி மாறுதான், இப்படி தான் மாறி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரி இப்படி தான் மாறி கிடக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நியாயமான ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணும்போது அதுக்கு சேர்ந்த சில அந்த வேலைக்கான கூலின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வாங்கிக்கலாம். அது தப்பு இல்லை. எப்பயுமே எதையுமே ஃப்ரீயாகவே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கான மரியாதையே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை ப்ரொமோட் பண்ணுறோம், எதுக்காக ப்ரொமோட் பண்ணுறோம், நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடிய பொருள் நல்ல பொருள் தானா, இது நாளை பின்ன கன்சியூமர் கிட்ட போச்சுன்னா கரெக்டாக தான் இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு தான் ஒரு நாள்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே உட்காந்து எல்லோரும் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இருக்கலே பெரிய ஸ்டார்ஸ் பான் பராக்லாம் போடுறாங்க, பெரிய ஸ்டார்ஸு, சரியா? இந்த மாதிரி அதுக்காக இப்போ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய கிட்ஸ் போட்டுட்டாங்கன்னா அதுதான் நம்ம பயம். இப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார், எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க இதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஆடை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்கள் கொஸ்டின். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வே ப்ரோட்டீனுக்கு வரீங்க, இதுலேயே நிறைய பிரச்சனைங்க. வே ப்ரோட்டீன் ஆடுக்கு வராங்கன்னே வைப்போம். ஒரு ஆக்டர் செம்மையாக இருக்கார், நம்ம இண்டஸ்ட்ரியிலே அவர் தான் பாடி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் வே ப்ரோட்டீன் ஆடுக்கு வரதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வே ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணுங்கிறதையும் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். அப்போது தனியாக இன்னொரு வீடியோ எதர் அந்த பிராண்டு பண்ணணும். அப்படி இல்லைனா இதை யார் என்டோஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஆக்டர் வராங்க பெய்டாக தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்ன அவங்க சும்மா வந்துட்டு போக முடியாது. இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் இப்போ தான் சோஷியல் பேஜஸ்லாம் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை பாருங்க, இது ஸோ கால்டு பிராண்டு, இவங்க நிஜமாவே நல்லா பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரிசல்ட் நல்லா இருந்தது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறதா இருந்தால் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நம்ம டயட்டில் ப்ரோட்டீன் நல்லா இருந்ததுனாலே ஓகே. நார்மலாக நீங்கள் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 0.8 to 1 கிராமாவது மினிமம் நம்ம எடுக்கணும். அதாவது 1 kgக்கு 1 கிராமாவது எடுக்கணும்னு சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. அதை தாண்டி நீங்கள் ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவ் ஆகும் பட்சத்தில் 1.5 grams per kgக்கு அது போகணும். பாடி பில்டிங்லாம் பண்ணுறீங்க, மசில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா 2 grams per kg போகணும். இந்த மாதிரி நிறைய டேட்டா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலேயே அவர் இப்போ இப்படி சொன்னார் வைங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். இதெல்லாம் அவர் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அவர் ப்ரொமோட்டும் பண்ணுறாரு. பட் அவர் என்ன ப்ரொமோட் பண்ணுறாரோ அது சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறாரு. இதை பண்ணணும். இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், இப்போ ஒரு பிராண்ட் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா, எப்படிங்க அப்படி பாசிபிளே இல்லைங்க. ஆக்சுவலாக என்னோட நிறைய கால் ரெக்கார்டிங்லாம் கொடுத்தா நீங்கள் சிரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கால் ரெக்கார்டிங்லாம் கூட என்கிட்ட இருக்குது, சரியா? நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்கங்க. அவங்களுக்கு நான் பதில் கேள்வி என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இயர் எண்டில் ஹைக்குன்னு ஒன்று வருங்க, ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஹைக்குன்னு ஒன்று வரும். என்ன தான் அன்னைக்கு வரைக்கும் அந்த ஹைக் பீரியட் வரைக்கும் தாயா பிள்ளையே எல்லாரும் பழகிட்டு இருந்தாலும், ஹைக்குங்கிற அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி தான் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஹைக் சப்போஸ் நீங்கள் ஒரு 25% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி படுத்து தூங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சிங்கிள் டிஜிட்லலாம் கூட ஹைக் நிறைய பேருக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏன் சிங்கிள் டிஜிட்னும் போது இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக இருக்குன்னு ஒரு ரீசன் சொன்னாலும், நீங்கள் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸை போட்டு இந்த மாதிரி ஹைக்கை கன்வி பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது இவ்வளோ நாளாக அவ்வளோ ஹாப்பியாக பழகியிருந்தாலும் வேலைன்னு வெள்ளைக்காரனாக மாறிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் நான் அவங்களுக்கு நிறைய ரிப்ளை கொடுத்தேன். இப்படியெல்லாம் கதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, கரெக்டு தான் ஐயா, நான் கேட்டது என்ன, நீ சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஏஜென்சி ரெஸ்பாண்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா, எதுலேயுமே ப்ரோஸ் மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கே உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஹைக்கு போனீங்கன்னா உங்கள் மேனேஜரே உங்ககிட்ட ப்ரோஸ் as well as கான்ஸ் உங்களுக்கு சொல்லுவார். அப்படின்னும் போது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக கான் சொல்லி தான் ஆகணும். நான் அப்படி சொல்லலைன்னு வைங்களேன், இந்நேரம் என்னை இவ்வளோ வருஷமாக யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, செம்மையாக கலாய்ப்பாங்க அப்படின்னா கூட நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருப்பேன், பெய்ட் வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன் சில மாதங்களுக்கு முன்பு. நீங்கள் போய் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் தேடி பார்க்கலாம். ஏன்னா நான் ரெகுலர் கம்யூனிட்டி போஸ்ட் போடுற ஆள் கிடையாது, இருந்தாலும் நான் போட்டிருப்பேன். அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா,
வேண்டாம் நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம பெய்ட் வீடியோ பண்ணுறதா இருந்தால் அதை சொல்லிட்டு பண்ணலாமேன்னு கூட சொன்னாங்க. சரியா, இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. எந்த ஆஸ்பெக்ட்லனா நம்ம எல்லாரையுமே வெரிஃபை பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பிக்சல் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படிங்கிறது என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. பிக்சல் 3 வாங்குற எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்கும், பிக்சல் 3 தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. பிக்சல் 3ல என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவாக கிளாரிஃபை பண்ண மட்டும்தான் அங்கே பார்த்துட்டு இருக்கிறவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த பிக்சல் 3 வாங்கினா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் நான் டக்குன்னு என்ன தெரியுமா சொல்லுவேன், ஃபோட்டோகிராஃபியா, உங்கள் பட்ஜெட் வந்து 7000 8000 உங்களுக்கு 4G இருந்தால் போதும் தானே, இந்த கேள்விலாம் கேட்பேன். பேட்டரி லைஃப் ரொம்ப மட்டமாக இருக்கும், பரவாயில்லையா, புது பேட்டரி மாத்திர மாதிரி தான் இருக்கும். எப்போ அந்த டிவைஸு பேட்டரியே மாற்றாம வச்சுருந்தாங்கன்னா பேட்டரி ரொம்ப மட்டமாக நிற்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் SOT வரும். நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 3.5 மணி நேரம் SOT வரலாம். ஸோ இதுதான் இந்த டிவைஸு. சார்ஜ் ஏறுறதுக்கு ஸ்க்ரீனை லாக் பண்ணி ஓரமாக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும், பட் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கு எல்லோரும் 80 வாட் 100 வாட்டுக்கு போயிட்டாங்க, பட் இது 18 வாட்டில் தான் ஏறும். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். அதே சமயத்தோட ப்ரோஸ் அப்படின்னும் போது இன்றைக்கி என்ன தான் நம்ம சோகால்டு கேமரா பயங்கரம் ஜயஸ் லைக்கா இப்படிலாம் சொன்னாலும் கூட சில சமயங்களில் இதுலேருந்து வரக்கூடிய கலர்ஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் OnePlus 70லையும் 7 Proலையும் எடுத்து 4 ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இதே நேரம் அந்த 4 ஃபோட்டோ வரும். இந்த கலர்ஸ் வந்து இப்போ ஹேசல்பிளட் வந்ததுக்கப்புறம் வருதான்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பழைய விஷயங்களெல்லாம் தோண்டி தோண்டி பார்க்குறனால இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நான் பழசை அப்பப்போ போய் கொஞ்சம் ஒரு ரீவிசிட் அடிப்பேன், பழைய டிவைஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இண்டஸ்ட்ரி அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அன்றைக்கி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது, அன்றைக்கி இருந்ததுலேருந்து இப்போ எதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே சமயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பக்கம் போகுதுன்னா இன்னொரு பக்கம் வந்து டிகிரேட் ஆகாமல் இருந்திருக்கணும், பட் டிகிரேடும் ஆகுது. ஸோ இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. ஆனால் என் மனசில் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெய்டு வீடியோ நிறைய பேர் போடும்போது என்னையே அறியாமல் எனக்குள்ளேயும் ஒரு சில மிருகங்கள் இருக்கும். அது எட்டி பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, அதை வேலை வேறு சொல்கிறாங்களே பெய்டு வீடியோ தானே பண்ணுற நீ அப்படின்னு கலாய்க்கிறாங்கல்ல, பெய்டு வீடியோ பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லும். ஆனால் அந்த ஒரு கமெண்ட்டை படிக்கும் போதோ இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு 10 கமெண்ட்டை படிக்கும்போது அந்த கோவம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மைண்ட் வந்து சாந்தமாயிடுமா. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும், அதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அதான் குட் வர்சஸ் பேட் மாதிரி அப்பப்போ எல்லாருமே பேடாகவும் மாறுவோங்க. அப்புறம் திரும்ப வந்து குட் அதை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம அப்படியே நார்மலைஸ் ஆக ஆரம்பிப்போம். பட் அந்த லூசிங் அந்த சொல்லுவாங்கல்ல, கண்ட்ரோலை லூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி உக்ரமாக இருக்கிற மாதிரி தான் மாறும். அந்த டைமில் குதர்க்கமாக தான் யோசிக்க தோணும். உடனே நம்ம எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கோவம் வந்ததுன்னா 10 எண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய படத்தில் இது ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க, உட்காந்து அடிப்பாங்க, ஒரு 10 எண்ணிட்டு இருப்பார், இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்படி கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த டைமில் நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் என்றோம் இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு போது டைவர்ட் ஆகிடுவோம். அதுக்காக தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா கோவம் வரும். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் பழகிருச்சு. இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டால் அப்படியே ஜாலியாக அப்படியா சரி ரைட்டு இவ்வளோ ஏன். முகமது ஜாவேத் ப்ரோக்கு என்ன தலையெழுத்து, அங்கேருந்து அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி, அதுவும் சண்டே அன்றைக்கி சர்வீஸே இல்லை, நின்றுக்கிட்டே மனுஷன் அங்கேருந்து இங்கே வராரு, ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த வெயிலில் இங்கே வந்துட்டு நம்ம பக்கத்தில் நின்று இப்போ இங்கே இந்த ஸ்க்ரீனை இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணும்போது இதில் ஹைலைட் என்னென்னா ப்ராடக்ட்டும் அவரே எடுத்துன்னு வராரு. அவருக்கு தலையெழுத்தான்னு கேட்குறேன் நான். இங்கே வரைக்கும் வந்து என்ன பார்க்கணும், என்கிட்ட இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருந்தது ப்ரோ, இல்லாட்டி நான் ஆக்சுவலாக அவரை ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவர் வராரு, நான் என்ன அவருக்கு பே பண்ணேன், எனக்கு புரியல. இப்போ என்ன ஆகுது, அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வருது, இது பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு. எனக்கே புரியல. அதுலேயே தெளிவாக போட்டிருக்கு, இது வந்து இந்த கிக் ஸ்டார்டரா அந்த மாதிரி தான், அது க்ரௌட் ஃபண்டிங்னே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் வாங்கியிருக்காரு. 1000 பேர் வந்து நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து 1000 பேர் அமௌண்ட் போட்டால் 1499 போட்டால் நாங்கள் வந்து ப்ராடக்ட் தரோம் அப்படின்னு சொல்லி தான் ஷாமி வந்து உங்கள் வெப்சைட்டில் வச்சுருந்துருக்காங்க. 1000 பேர் போட்டாங்க. செகண்ட் டைம் 1000 பேருக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்போ யாருமே 1000 பேர் ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லாருக்கும் ரிவர்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஆகலைன்றனால ப்ராஜெக்ட் ஃபுல் ஆகலை, அதனால் வந்து ரிவர்ட் பண்ணிட்டாங்க. இது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வாங்கியிருந்த ப்ராடக்ட். இதுக்கு கீழே வந்துட்டு என்னடானா பெய்டு. எனக்கு இது புரியல. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்ஃப்ளூயன்சர் யார், எந்தூசியாஸ்ட் யாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். யார்கிட்ட? இன்ஃப்ளூயன்சரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணும்போது தப்பு இல்லை, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், யாரனாலும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஸ் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர் யார், ஒரு எந்தூசியாஸ்ட் யாருங்கிறதுக்கும் பேசாமல் ஒரு வீடியோ தனியாக பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லி போட்டு, இப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ்லாம் போட்டால் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், இப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ்லாம் போட்டால் எந்தூசியாஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எந்தூசியாஸ்ட் மாதிரி வேடத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு எந்தூசியாஸ்ட் இருக்கலாம், நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட தானே இருக்குது. இப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இப்போ என் சேனல் அப்படின்னு நான் மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து யூடியூப்பில் இந்த சேனல் அப்படின்னு வரும்போது இந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு 30 ரூபா அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வைங்க, ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ எப்படி இருக்கும், அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி மாறும்?
புரியுதா? நீங்கள் வந்து என்ன நம்பி 30 ரூபா போட்டால் மட்டும்தான் என் சேனலே அன்லாக் ஆகும் அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி மாறும்? அப்போ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து அவர் போட்டார், பார்த்தேன், போனேன் அப்படி இருக்கும். அப்போ ஆனால் நீங்கள் உரிமையாக கேட்பீங்க, 30 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும், முடியுமா? பண்ணு, இல்லாட்டி திரும்பலாம் வர முடியாது, இல்லாட்டி கொடுத்த 30 ரூபா திரும்பத்தா, இப்படி தானே கேட்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. வியூவர்ஸான நீங்கள் யோசிங்க, அது ரொம்ப முக்கியம். எதையுமே யோசிக்கணும். ப்ளஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்னால கோவம் வருதுன்னா உடனே கோவத்தை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்திடக்கூடாது. வெளிப்படுத்தினா வேலைக்கு ஆகாது. அதுக்காக சொன்னேன். கோவமே படக்கூடாதுன்னு நான் சொல்ல. கோவம்லாம் நீங்கள் படலாம். பட் கோவப்பட்டீங்கன்னா அது எதுக்கு, ஏன், ஒரு கொஞ்சமாவது ஒரு லெவல் வச்சுக்கணுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா, இந்த குழந்தைங்களில் பார்த்துருக்கீங்களா? சில குழந்தைங்கள்லாம் அதுக்கு எதாவது வேணும்னா உடனே அலறது. அதே சமயம் வந்து மிஸ்டேக் பண்ணதுமே பேரண்ட்ஸோ இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸோ லைட்டாக என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா போதும் உடனே அழுதுறது. அந்த மாதிரி இருக்குது நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது. ஓகே, அடுத்த கமெண்ட் என்னென்னா, நாச்சிமுத்து இவர் வந்து ரொம்ப லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர் தான். இது சில சமயங்களில் நடக்குங்க. ஒரு சில நேம்ஸ்லாம் பார்த்ததுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த தேவ் சஞ்சய் இருக்கான் பாருங்க, அவன் ஏஜ் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? அவராக கூட இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது எந்த சேனல் போனாலும் பார்க்க முடியுங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு அதிசயமாக பக்தி பாடல்கள் அப்படின்னு ஓடும். சரியா? நம்ம வீட்டில் பக்தி பாடல்கள் ஓடுதுன்னு போது இப்போ அம்மாவா போக கேட்குறாங்க, இந்த பாட்டு எதில் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறா, நல்லா இருக்குது இந்த பாட்டு கேட்குறதுக்கு, அந்த டிவைன் ஃபீல் நல்லா இருக்குடா அப்படின்னாங்க. போய் தேடணுன்னா அங்கேயும் இருப்பாப்பில்ல நம்மளு. சரி, அப்படியே வந்து இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ எதுவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாங்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அது சஜஷனில் வரும்போது நம்ம அதை கிளிக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் போனால் அங்கேயும் இருப்பார் நம்மளு. நாப்டாலில் ஏதாவது ஆட் வந்தால் கூட இருக்காருன்னா பாருங்களேன். தேவை முதல்ல பிடிக்கணும். யார் இந்த தேவ்? ரைட்டு. ஆக மொத்தம் இந்த பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியுமா HyperOS 2ல் அப்படின்னா, நம்ம ஊரில் ஆக்சுவலாக பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியும். இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருக்கு ப்ரோ. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக ஷாமி வெப்சைட்டில் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாகவே பண்ணுறேன். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக அன்லாக் பண்ணிட்டு ஜாலியாக விளாட்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2016-17 டைம்லேயே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, யாரெல்லாம் அந்த லெவல் 5 ஆக்சுவலாக அக்கௌண்ட்டில் லெவல்ஸ் வேறு உண்டு. ஸோ இதில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கூட மாதத்துக்கு ஒருக்க பூட் லோடர் அன்லாக் பண்ணலாம். இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து இதே ஷாமி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கிருஷ்ணா இவன்ட்டெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் அன்லாக் பண்ணுற அளவுக்குலாம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அக்கௌண்ட்டை. ஸோ இதெல்லாமும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ நான் வந்து தெளிவாக கண்டிப்பாக டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோடு நான் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனாவில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு கிருஷ்ணா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தான். அங்கே பண்ணுறதா இருந்தால் சைனீஸ் அக்கௌண்ட் வேணும், சைனீஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ VPN போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னே வைப்போம். சைனீஸ் நம்பர் வேணும் OTPக்கு. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். பட் இப்போதைக்கு HyperOS நீங்கள் வந்து அன்லாக் பண்ணலாம். பட் அந்த வெயிட் டைம் இருக்கும், டிவைஸை பொறுத்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. அடுத்து வந்து ஐஎம் HonorPad யூசர் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீனி அப்படிங்கிற நண்பர், நான் அட்வொகேட்டு டைப்பிங் பர்பஸ்க்கு பெஸ்ட்டு ப்ரோ, அண்டர் 20Kக்கு கீபோர்டோடு வருது, பெஸ்ட்டு ப்ரோ மேஜிக் OS. ஸோ இது வந்து பாருங்களேன், டைப்பிங்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைப்பிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ட்ராகன் ஒரு கீபோர்டு காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம், மெக்கானிக்கல் கீபோர்டு. அதை யூஸ் பண்ணும்போது 75 கீஸ், இந்த 65 கீஸ் நிறைய காம்பினேஷன் வருது. அதெல்லாம் காட்டிலும் அந்த கீபோர்ட்ஸ்லாம் கீ ஸ்பேசிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலர் கீபோர்ட்ஸில். பட் இந்த பேடுக்கெலாம் இருக்க கீபோர்டு இருக்கு இல்லையா, அந்த கீபோர்டில் என்ன ஆகும்னா கீ ஸ்பேசிங் கொஞ்சம் கம்மியான ஃபீல் இருக்கும். நீங்கள் அதில் அடித்து மசில் மெமரியிலையோ இதில் வந்து அடிக்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. 2 பட்டனுக்கு இடையில விரல் போகும் சம்டைம்ஸ். சில சமயங்களில் வந்து கீழே இல்லாட்டி பக்கத்து பட்டனுக்கு போயிடுவீங்க. அந்த கீ ஸ்பேசிங், அந்த மேப்பிங் அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் இது வந்து நல்ல டேட்டா ஸ்ரீனி ப்ரோ கொடுத்துருக்கிறது. ஏன்னா யூஸ் பண்ணுறனால தான் அவங்க சொல்கிறாங்க HonorPad யூஸரு, அதில் வந்து கீபோர்டோட வருது, அந்த கீபேடோட வர மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீபேடோட யாராவது வந்து பேட் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அடுத்து ராம் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஏன் பாப்அப் கேமரா மெக்கானிசம் இப்போலாம் வர ஃபோன்ஸில் பார்க்க முடியலை, பெருசாக எந்த இஷ்யூவும் ரிப்போர்ட் ஆனது இல்லையே. ராம் ப்ரோக்கு ரொம்ப குசும்பு வென் கம்பேர்ட் டு AMOLED க்ரீன் ஸ்க்ரீன்ஸ். ஃபேக்ட் தான். ஆக்சுவலாக பாப்அப் கேமரா வச்சு பிரச்சனை வந்து தான் கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் ப்ரோ. அந்த பாப்அப் மெக்கானிசமில் வந்து அட் டைம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு உள்ளே போனனால சவுண்டு வரதை வேணால் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ரெகுலராகவே வந்து உங்களுக்கு பாப்அப் கேமரா வேலை செய்யும் போது சவுண்ட் கேட்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி டஸ்ட்டு உள்ளே எங்கேயாவது போச்சு, அந்த கேப்பில் போச்சுன்னும் போது கிரிக்கெட் அந்த சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். மற்றபடி என்னென்னா அது கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆன மாதிரியானது நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். இதில் ஹைலைட் என்னென்னா ரிட்ராக்ட் வேறு ஆகும். தெரியாமல் கையிலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இப்படி விழுந்ததுன்னா கூட ரிட்ராக்ட் ஆகிடும், டப்புன்னு உள்ளே போயிடும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாப்அப் கேமராவில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மெக்கானிசம் உள்ளே இருக்குது. ப்ளஸ் இப்போ நம்பர் ஆஃப் கேமராஸ் அதிகமாக இருக்குது.
ஆல்ரெடி நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே 4 கேமரா அப்படி வச்சாலும் அதில் ஒரு கேமரா 1 இன்ச் சென்சார் வைக்கிறோம், ஒரு பெரிஸ்கோப் வைக்கிறோம். இதுவே இடம் அதிகமாக பிடிச்சிக்கிறனால இந்த மோட்டரைஸ்டு ஒர்க்குக்கு வந்து தனியாக இடம் கொடுக்க முடியல, ரொம்ப பெரிய இடம் எடுக்குது. ரெண்டாவது, நார்மலாகவே இப்போ இருக்க ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இப்போ வேறு சிலிக்கா கார்பைட் பேட்டரிஸ் வந்துருச்சு, பேட்டரி லைட் வெயிட் ஆகிடுச்சு, கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ ஓவரால் ஃபோனே லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே சிலிக்கா கார்பைடோடு வரும்போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை சந்திக்குது. ஏன்னு பார்த்தா கீழே 50% பாட்டம் சென்ட்ரல்லேருந்து கீழே பார்த்தா லைட் வெயிட்டாக இருக்குது, கேமரா மாடியூல் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம பாப்பப் மெக்கானிசம் வச்சோன்னா முடிஞ்சு ஃபோனை இப்படி பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இப்படி ஃபோனை பிடிச்சோன்னா ஏதோ பெரிய படிக்கலை பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ ஹெவியான விஷயங்கள் எல்லாமே டாப்பில் இருக்க மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் இந்த பாப்பப் மெக்கானிசம் அப்படிங்கிறத வந்து அவங்க தவிர்க்க ஆரம்பித்தாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு நூபியாவில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெட் மேஜிக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அண்டர் டிஸ்பிளே கேமரா, அது பெட்டர் தான். அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாருமே அதை ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ காலங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கில் மாங்கர் கேமிங்கா, சரி ஓகே. அண்ணா, ஐ வியர் அ நார்மல் வாட்ச் அண்ட் adore the smart band which had no display. Okay, or any other bullshit to keep on fiddling. The first gen Fitbit were my favorite, which only shows the battery using 5 LED in it. All the data were on my mobile. But these kinds of bands are gone, and some of them in market cost a hell lot. Example, எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் இப்போ பேண்டில் வந்து அதிகமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களை பிடிச்சா நிறைய டேட்டா தெரிஞ்சுக்கலாம் போல் பேண்டை பற்றி. இஃப் யூ ஃபைண்ட் எனி பேண்ட் லைக் ஐ மென்ஷன்ட், ப்ளீஸ் மேக் அஸ் அவேர் ஆஃப் இட். கீப் மேக்கிங் குட் கண்டென்ட் அண்ட் ஷியர்ஸ் டு த டீம். வேறு லெவலே. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இதான் லாஸ்ட் கமெண்ட்டு. இதில் என்ன ஃபேக்ட்னா, பேண்ட் வந்து எவ்வளோ பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக ரெட்மி 14C லான்ச்சுக்கு நான் போயிருந்தேங்க. போகும்போது அந்த இடத்துல நான் அனுஜ் சர்மா அவங்கள மீட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்நேரம் பேரை சொன்னதுமே ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்கும்போது, நான் 2 வாட்ச் தான் கட்டிட்டு போயிருந்தேன். என்ன 2 வாட்ச் அப்படின்னு கேட்டார். நான் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் OnePlus Watch 2 வச்சுருந்தேன்னா, டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் நாள் டேட்டா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் போல் அப்படின்னு. பார்த்துக்கோங்க, 14C ஈவெண்ட் எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் வீடியோ நான் எப்போ போட வேண்டியதாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக டேட்டா எடுத்து நிறைய கன்ஃபியூஷன் வேறு. ஸோ ஆக மொத்தம் என்னாச்சுன்னா, அவர் வந்து பார்த்ததுமே ஏன் கேட்டார்னா, எதுக்கு 2 வாட்சுங்கிறத தாண்டி வாட்சை போட்டு எப்படியோ சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. என்னங்க எப்படி கேட்டிங்க அப்படின்னா, அவர் கையில் பார்த்தா மீ பேண்ட் இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் பேண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சூப்பர், பேண்டு செம தான், ஸ்லீப் ட்ராக்லாம் பண்ணலாம், அதை ஏன் ட்ராக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. என்னையா இது அப்படின்னா, இல்லை நார்மலாக ஃபஸ்ட்டு ஜென் மீ பேண்ட் இருந்தது தெரியுமா, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப குட்டியாக இருந்தனால என் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இல்லை. பட் கையில் ஏதோ ஒரு வெயிட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இப்போ இருக்கிற வாட்சஸ்லாம் ட்ரை பண்ணும்போது. அதனால தான் நான் பேண்டு கட்டியிருக்கேன். நான் ஸ்லீப் ட்ராக் பண்ணோம் அப்படின்னாலும் பேண்டு பண்ணுது அப்படிங்கிறனால எனக்கு அது போதும்னு தோணுது. நான் பெட்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஜென் மீ பேண்ட் சைஸில் வந்து ஏதாவது நல்ல பேண்டு கிடச்சா நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு வந்து இப்போ இந்த ரிங்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதில் வந்து இந்த மாதிரியான தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான இடையூறுகள் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி அவரோட ஃபீட்பேக் சொல்லியிருந்தார். அது வேலிடு தான், எல்லாருக்குமே அடாப்ட் ஆகுமான்னு தெரியல. பட் நான் அந்த 2 வாட்சும் கட்டிட்டு தான் தூங்குவேன். அப்போ என் நிலமையை யோசிச்சு பாருங்கள். இப்படி நான் கை இப்படி பண்ணுறேன்னு வைங்களேன், கை கட்டி நிற்கிறோம்ல, நிற்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ அட்லீஸ்ட் கிளாத் இருக்குது இல்லையா, ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கறனால கிளாத்தில் என்ன ஆகும்னா, என்னோடய கையிலேயே வந்து வாட்ச் மேலே தான் நான் கை வச்சுருக்கிறனால அப்படியே அந்த இம்ப்ரெஷன்ஸ் வரும். இந்த இடத்துல வாட்ச் மேலே நான் அப்படி கை வச்சு நிற்கிறேன் அப்படின்றனால இந்த இடத்துலலாம் இம்ப்ரெஷன் வரும். இப்படி நிம்மதியாக கூட நிற்க முடியாது, அந்த லட்சணத்தில் இருக்கும். ஆமாம். ஸோ மொத்தம் வந்து பேண்ட் அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல ஒரு விஷயம் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி டு வியர், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், பேட்ரி லைஃப் தெரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பெரிய அட்வான்டேஜ் தான். நிறைய பேண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நிறைய பேண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியுது, அதில் இருக்கலே பெஸ்ட்டு பேண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, டைட் எல்லாருமே வச்சுருக்காங்களே பேண்ட். இப்போ ஸ்மார்ட் வாட்சும் வச்சுருக்காங்க, பேண்டும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கலே பெஸ்ட்டு பேண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச முயற்சியோடு நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த லிஸ்ட்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், ரைட்டா? ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நம்ம நிறைய டேட்டா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஹைப்ரோஎஸ் பற்றியும் பேசணும், ப்ளஸ் இதுவும் பேசணும், சைக்கிளிங் ஃபிட்னஸ் பற்றி பேசணும். ஸோ இது எல்லாமே நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம், பாய்.